8 மாசம் கூட எடுத்துக்க தப்பு இல்ல. ஆனா சட்ட ஒழுங்குங்கிறது அடிப்படை பிரச்சனையா. 6 மாசம் வரைக்கும் பொறுத்துட்டு இருக்கணும்னா என் வீட்டுல எங்க அம்மா என் அக்காலாம் இருக்க மாட்டாங்க. இங்க இங்க இருக்கக்கூடிய பல வீடுகள்ல பல குழந்தைகள் இருக்காது. இங்க இருக்கக்கூடிய பல வீடுகள்ல பல அம்மாக்கள், பல அக்காக்கள், பல சகோதரிகள் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு விதத்துல பாலியல் ரீதியாகவும் ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டுருவாங்க. செத்து போயிருவாங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை செத்து போயிருச்சு. அந்த குழந்தை வீட்டுல போய் சொல்லு. இந்த மாதிரி ஏங்க ஒரு 6 மாசம் பொறுத்துங்க. எங்க அண்ணன் எல்லாம் பண்ணிடுவாருங்க. 6 மாசம் கழிச்சு நீ திட்டத்தை கொண்டு வா. நீ 6 மாசம் கழிச்சு எல்லாத்தையும் புடுங்கி நடுற வரைக்கும் செத்து போன அந்த குழந்தை வருமா? தினந்தோறும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பாதிக்கப்படாம இருப்பாங்களா? அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா? அவர்கள் பாதிக்கப்பட்டதுக்கு என்ன சார் உங்களால சொல்ல முடியும்? வெக்கமா இல்ல? 6 மாசம் வரைக்கும் பொறுத்துருங்கன்னு சொல்றதுக்கு. இல்ல, இப்படி இந்த அரசின் பிரச்சனைகளை சுட்டி காட்டுறவங்களை தெருநாயோட ஒப்பிட்டு ராகவா லாரன்ஸ் நேத்து பேசியிருந்தாரு. இந்த